அம்பாசமுத்திரத்துல சீமான் அவர்கள் பொது வேட்பாளரா போட்டிடுறாங்க, செய்திகள்லாம் போடுறாங்க. இதை எப்படி பாக்குறீங்க? நீங்க போட்டியிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்ல இது இது எப்படின்னா நம்முடைய கொள்கை அப்படின்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து சீமான் பெரியப்பா என்ன சொல்றாருன்னா, திராவிட கட்சிகளுக்கு எதிரானதுதான் தமிழ் தேசியம் அப்படின்னு சொல்லி கொண்டு வராரு. திராவிடத்திற்கு எதிரானதுதான். அதை வச்சுதான் இத்தனை ஆண்டு காலமாகவும் நம்ம தமிழ்நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு வராங்க. இதுல என்ன இருக்கு அப்படின்னா, முழுக்க முழுக்க அவங்க வந்து கொள்ளை மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஊழல் மட்டும்தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. எந்த ஒரு வளர்ச்சியுமே இல்ல. தமிழ்நாட்டை 60 ஆண்டு காலமா திராவிட கட்சிகள் ஆட்சி செஞ்சாங்க, எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. ஆனா நாங்க தான் மாற்று அப்படின்னு சொல்லிட்டு டிவிக்கு ஆட்சிக்கு வந்தாங்க. அவங்களாச்சும் மாற்றத்தை கொண்டு வந்துருவாங்களா அப்படின்னு பார்த்தா, அவங்களும் திரும்ப என்னெல்லாம் திராவிட கட்சிகள் செஞ்சாங்களோ அதைத்தான் மீண்டும் வந்து டிவிக்கே கொண்டு வராங்க. அப்ப வந்து இவங்களை எதிர்க்கிறதுக்காக திராவிட கட்சிகள்லாம் சேர்ந்து சீமான் பெரியப்பா அவர்களை வந்து ஒரு வேட்பாளரா அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அது வந்து எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா, அது வந்து ஆமா செய்தி தான் போடுறாங்க. இவங்க எல்லாரும் வந்து சேர்ந்து ஆதரவு தர மாதிரி பொது வேட்பாளரை நிறுத்துற மாதிரி. ஆனா அது வந்து இப்ப சட்டமன்றத்துக்குள்ளே போனாலுமே யாரை எதிர்க்கும்படியா இருக்கும்னா, முழுக்க முழுக்க இந்த திமுக அதிமுக தான் எதிர்க்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம அவர்களை எதிர்த்துதான் நம்ம வந்து இங்க களத்துல பேசிக்கிட்டு இருக்கிறோம். அப்ப வந்து அவங்கதான் நமக்கு வந்து எதிர்கட்சிகளாக இருப்பாங்க. வெறும் டிவிக்கே மட்டும் நம்ம எதிர்த்து அரசியல் செய்ய முடியாது. ஏன்னா இதுக்கெல்லாம் விதை போட்டது யாருன்னா அவங்கதான், அந்த திராவிட கட்சிகள் தான். அப்ப நம்ம அவங்கள்ட்டேந்து நம்ம வரணும், ஒரு உண்மையான மாற்றத்தை கொண்டு வரணும்னா அவங்களையும் தான் நம்ம எதிர்த்து நம்ம கள அரசியல் செஞ்சு ஆகணும். அப்ப வந்து அது சாத்தியம் இல்லாததுதான். அது வந்து முழுக்க முழுக்க அது வந்து நடக்காது. ஏன்னா அது கொள்கை முரண்பாடுதான் ஆகும். அப்படிதான் இடைத்தேர்தல போட்டியிடலாம். ஆனா அது வந்து அவர்களுடைய ஆதரவால அது வந்து சாத்தியம் இல்லை. 3 மாசத்துக்கு முன்னாடி எல்லா செய்தி சேனல்ல எங்க போனீங்க? இடைத்தேர்தலுக்கு ஏன் இவ்வளவு மும்முரமா வேலை பாக்குறீங்க? எங்க இருந்து பொட்டி வந்தது? நாங்க இடைத்தேர்தல நிக்கிறதா உங்க கண்ணுக்கு தெரிஞ்சிச்சுன்னா, நாங்க முதலமைச்சர் தேர்தலுக்கு தனித்து நின்னோம்ல, அது ஏன் எந்த ஊடகத்துக்கும் தெரியல? இப்ப இடைத்தேர்தலை பத்தி பக்கத்துக்கு பக்கம் போடுறீங்களே, சோத்துல உப்பு போட்டு தின்ற கைஸ், உங்களதான் கைஸ் கேக்குறேன். இடைத்தேர்தலுக்கு பக்கத்துக்கு பக்கம் சீமான் பொது வேட்பாளரா, சீமான் பொது வேட்பாளரா, சீமான் பொது வேட்பாளரா, இவ்வளவு அலறுது. தமிழகமே அலறுது போலயே. இடைத்தேர்தலுக்கு இவ்வளவு பண்ணவங்க நீங்க சிஎம் எலெக்ஷன்ல சீமான் தனித்து போட்டிக்கிறீங்கன்னு போடவே இல்லை. அப்ப நாங்க என்ன வேணா பண்ணுவோம். எப்படி நீங்க இப்படி அப்படின்லாம் பண்ணும்போது நீங்களா பாத்துட்டு இருக்கணும், கம்முண்டா இருக்கணும்ன்றீங்களா? அந்த மாதிரி நாங்க பொது வேட்பாளராகவும் நிப்போம், நாங்க தனித்த வேட்பாளராகவும் நிப்போம். அது நாங்க எங்க கட்சி சார்பா நாங்க முடிவெடுக்க வேண்டியது. உங்களுக்கு முன்னாடியே நாங்க அரசியல் கத்துக்கிட்டவங்க, உங்ககிட்ட இருந்து நாங்க அரசியல் கத்துக்கல. 107 சீட்டு வின் பண்ணிட்டு சட்டசபையில வந்து பேசினாரு நம்ம பொட்டு அங்கிள். நான் வந்து ஈழத்தமிழர்களுக்காக போராடி இருக்கேன். அங்க பொண்ணு குவிச்சாங்க தெரியுமா அங்கிள் உங்களுக்கு? ஹிஸ்டரி ஜியோகிராபி அதான் படிச்சிருந்தா தானே நீங்களே சொல்லுவீங்களே. கேட்டுட்டேன், அங்க இருந்து வந்த கமெண்ட கேட்டுட்டேன், ஸ்கூலுக்கு போனாதானே. அதனாலதான் உங்களுக்கு தெரியல. ஹிஸ்டரிய படிச்சிருந்தீங்கன்னா காங்கிரஸோட கைய கோக்கும் போது நெஞ்சில அம்ப விட்டு இறக்குன மாதிரி இருந்திருக்கும். உங்களுக்கு சிஎம் சீட்டை பிடிக்கணும்ன்றதுக்காக பொண்ணு குவிச்சவங்க கூட கைய கோத்து நடக்கும் போது உங்களை எதிர்த்து கேள்வி கேட்டாதான் இந்த அரசியல் நல்லா நடக்கும்னா, அதுக்காக நாங்க பொது வேட்பாளரா நிக்கிறதுல தப்பே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் அதிமுக காரங்கிட்டயோ திமுக காரங்கிட்டயோ அந்த தொகுதியில இப்ப அம்பாசமுத்திரம் தான் எங்க பெரியப்பா நிக்கிறதா இருக்கு. அதிமுக தான் அங்க வின்னாச்சு. இப்போ இன்கேஸ் அங்க டிவிக்கு வின்னாச்சுன்னா என்ன ஆயிடும் அம்பாசமுத்திரத்துக்கு நான் கேட்கிறேன். ஆல்ரெடி நடக்கிற எல்லா கொடுமைக்கும் ஏன் அதிமுகல நடக்கலையான்னு அந்த அதிமுக வின் பண்ண வச்சீங்கல்ல, உங்களை பார்த்துதான் கேக்குறாங்க. அதிமுக நடக்கலையா திமுக நடக்கலையான்னு கேக்குறாங்க. அதிமுக ஆல்மோஸ்ட் 60,000 ஓட்ஸ் பார்த்தேன். திமுக வந்து ஆல்மோஸ்ட் 50+. உங்க 2 பேர் தான் லீடிங்ல இருக்கீங்க. உங்க மொத்த ஓட்டையும் கொண்டு வந்து நாம் தமிழ்ல குத்துனீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நாங்க போய் உள்ள கேள்வி கேட்கும் போது உங்க ஆட்சியில நடக்கலையா அப்படின்னு பொட்டாங்களால வாயே திறக்க முடியாது. பொட்டாங்கல் மட்டும் இல்ல, அவர் கூட ஒருத்தர் இருக்காருல முதல் போட்ட முதலமைச்சர், அவரெல்லாம் எந்திரிக்கவே போயிடுவாரு. எனக்கு தெரிஞ்சு எங்க பெரியப்பா உள்ள வந்தா ஆல்மோஸ்ட் எல்லாம் அந்த சைட்ல இருக்க மைக் எல்லாம் புடுங்கி வச்சுட்டு இந்த சைட்ல மட்டும் மைக் கொடுக்க வேண்டிய தேவை இருக்கும். ஏன்னா அந்த சைட்ல பதிலே இருக்காது, அப்புறம் எதுக்கு அந்த சைட்ல மைக்கு? சோ கொஞ்சம் யோசிங்க. இது முதலமைச்சர் ஆயிட்டாரு, இதுக்கு மேல அவரு இன்னும் எக்ஸ்ட்ரா சீட்டை வாங்கித்தான் தமிழ்நாடுக்கு நல்லது பண்ணணும்லாம் அவசியம் இல்லை, இருக்கிற சீட்டே போதும். சரியா? அதனால இடைத்தேர்தல்ல ஒரு ஆளுங்கட்சியை எதிர்த்து நல்ல கேள்விகளை வைக்கக்கூடிய ஒரு தலைவனை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணீங்கன்னா நல்ல ரிசல்ட்டை கொடுப்பீங்க. இல்ல நாங்க சினிமாவை பார்த்து இப்படி ஆடிட்டு தான் திரிவோம்னா தமிழ்நாடே அப்படி ஆடிட்டு தான் திரியணும், வேற வழியே. நாங்க 16 வருஷமா பேசணும், அப்ப எங்களை பத்தி யாருமே பேசல. ஆனா இப்போ நாங்க எந்த ஊடகத்துக்கும்
சட்டை கூட பண்ண மாட்டோம், இனிமே எங்க கிட்ட எல்லாம் நான் பேச முடியாத சொன்னதுக்கு அப்புறம் எல்லா ஊடகமும் சீமான் பக்கம் இப்போ திரும்பிடுச்சு. எல்லாரும் சீமானை பத்தியே பேசிட்டு இருக்காங்க. உங்களுக்கு பொய்யை தவிர வேற எதுவுமே பேசுறதுக்கு வேற கண்டென்ட்டே இல்லையான்னு எனக்கு தெரியல. பொய் செய்திகளை ரொம்ப பரப்பாதீங்க தயவு செஞ்சு. ஊடகங்கள் மேல இருக்க மரியாதையே குறையுது. எந்தெந்த தொகுதியில எல்லாம் தேர்தல் இருக்கோ எல்லா தொகுதியிலயுமே தனிச்சு நின்று தான் நாங்க போட்டி போட்டிருக்கோம். தோக்குறோம் ஜெயிக்கிறோன்றது எங்களுக்கு அடுத்த பட்சம் தான். நாங்க போட்டியில கலந்துக்குவோம், அதுதான் எங்களோட கொள்கை. அம்பாசமுத்திரம் மக்கள் கொஞ்சம் நல்லா யோசிங்க. நீங்க நம்பி ஓட்டு போட்ட அந்த ஆளுங்க இருக்காங்க இல்லையா, அந்த 3 பேர் கட்சி தாவல் பண்றாங்க இல்லையா, அவங்களுக்கு நீங்க நம்பி ஓட்டு போட்டீங்க. ஆனா உங்களுக்கு அவங்க உங்களை பத்தி ஒரு செகண்ட் கூட அவங்க யோசிக்கல. அசால்ட்டா அந்த ஓட்டெல்லாம் தேவையே இல்லை, நான் திருப்பி இப்ப போறேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு அங்க போயிட்டாங்க. நீங்க எல்லாம் கொஞ்சம் யோசிங்க. உங்களை பத்தி அவங்க நினைக்காத ஒரு ஆளுக்கு தான் நீங்க திரும்ப ஓட்டு போட போறீங்களா அப்படின்றத யோசிச்சுட்டு நீங்க ஓட்டு போடுங்க. கண்டிப்பாக பெரியப்பா சீமான் அவர்கள் வந்து இடைத்தேர்தலில் நிக்கணும். இதுக்கு முன்னாடி வந்த நிறைய இடைத்தேர்தல்கள் வந்து வேற யாராச்சும் தான் நிக்க வைப்பாங்க. இந்த முறை பெரியப்பா சீமான் அவர்களே நிக்கணும். ஏன்னா எதற்காகனா, என்ன காரணத்துக்காகனா, குறிப்பா இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா இப்போ நிறைய பேர் வந்து மற்ற வேட்பாளர்கள்லாம், அதாவது நாம் தமிழர் கட்சியில் உள்ள முக்கிய நிர்வாகிகள்லாம் நின்று இருக்காங்க. இந்த முறை வந்து பெரியப்பா சீமான் அவர்கள் இடைத்தேர்தலில் நின்று, குறிப்பா அம்பாசமுத்திரம் தொகுதியில நின்று சட்டமன்றத்துக்குள்ளே சென்றாகணும். ஏன்னா இந்த முறை அம்பாசமுத்திரத்துல 2026 சட்டமன்ற தேர்தல் யாருன்னாங்கன்னா அண்ணன் நத்தம் சிவசங்கரன் அவர்கள் நின்னாங்க. அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 15,000 வாக்குகள் பெற்று இருந்தாரு. அங்க யார் ஜெயிச்சாங்கன்னா அதிமுகல எசக்கி சுப்பையா ஐயா ஜெயிச்சாங்க. அவர் ஐயா ஜெயிச்ச உடனே என்ன பண்ணிட்டாருன்னா, இப்ப தாவேக்கா ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு அவர் ராஜினாமா செஞ்சுட்டு தாவேக்கால போயிட்டு செஞ்சுட்டாரு. அப்போ ஐயா எசக்கி சுப்பையா ஐயா அவர்களுக்கு வாக்கு செலுத்தக்கூடாதுன்ட்டு தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தினாங்க. இன்னைக்கு தாவேக்கா வாக்கும் அதிமுக வாக்கும் ஒன்னாகி இன்னைக்கு ஐயா எசக்கி சுப்பையா அவர்கள் சட்டமன்றத்துக்குள்ள போயிட்டாங்க. இப்போ அங்க பார்த்தா இப்ப அந்த தொகுதியில் உள்ள மக்கள் ஏமாற்றப்பட்டு இருக்கிறாங்க. இன்னொன்னு பெரியப்பா சீமான் அவர்கள் ஏன் சட்டமன்றத்துக்குள்ள செல்லணும்னா, ஒருத்தர் வந்து சொல்றாரு அப்பாவை காணும்னு, இன்னொருத்தர் சொல்றாரு பொண்டாட்டியை காணும்னு. கக்கன் போன சட்டமன்றம், காமராஜர் போன சட்டமன்றம் இன்னைக்கு இவ்வளவு இழிவா கேவலமாக இருக்கின்றது. இந்த சட்டமன்றத்துக்குள்ள இது எப்படின்னா ஆதித்யா சிறுபொழி போல ஒரு காமெடி நிகழ்ச்சி போலதான் இன்னைக்கு சட்டமன்றம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இந்த சட்டமன்றத்துல அரசியல்னா என்னன்னே தெரியாத, தன்னுடைய தொகுதியில எத்தனை வார்டு இருக்குன்னு தெரியாதவங்க கூட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆகியிருக்கிறாங்க. இவர்களை தன்னுடைய கருத்துக்களால, தன்னுடைய கேள்விகளால தொலை தெரியணும்னா பெரியப்பா சீமான் அவர்கள் அம்பாசமுத்திரம் தொகுதியில் நின்று கண்டிப்பாக வெற்றி பெற்று சட்டமன்ற உறுப்பினராக போகும். தமிழ்நாட்டினுடைய சிறப்பு டெல்லி பிரதிநிதியா அறிவிச்சு இருக்கிறாங்க. இதுல ஒன்றும் பெரிய வியக்கத்தக்க விஷயம் இல்லை. ஏன்னா நாளைக்கு யாரெல்லாம் துணை நடிகரோ, யாரெல்லாம் துணை நடிகைகளோ எல்லாருக்கும் நாளைக்கு வந்து பதவி வழங்கப்படும். அதுல ஒன்றும் பெரிய வியக்கத்தக்க விஷயம் இல்லை. ஏன்னா இன்னைக்கும் சரி நாளைக்கும் சரி இன்னும் 5 வருஷத்துக்கு நிறைய நடிகர்களுக்கு அரசியல்ல அதிகாரம் வழங்கப்படும். ஏன்னா இன்னைக்கு அரியணையில இருக்கிறது முதலமைச்சராக இருக்கிறதே ஒரு நடிகர் தான். நாளைக்கு பிரதீப் ரங்கநாதனுக்கும் வழங்கப்படும், சிவகார்த்திகனுக்கும் வழங்கப்படும், சிம்புக்கும் வழங்கப்படும். எல்லா நடிகர்களுக்கும் நாளைக்கு ஆட்சி அதிகாரத்துல பதவி வழங்கப்படும். அவ்வளவுதான். அது பெரிய வியக்கத்தக்க ஒரு விஷயம். நேத்துல இருந்து கேள்விப்படுறோம். இந்த செய்தியை வந்து நான் வந்து ஒரு பொய்யான வதந்தியா தான் நினைக்கிறேன். ஏன்னா மற்ற கட்சிகள் வந்துட்டு நமக்கு விட்டு கொடுக்குற அளவுக்கு அவங்க மனப்பக்குவம் கிடையாது. 2வது விட்டு கொடுத்தாலும் அண்ணன் வந்து அதை நிக்கிற அளவுக்கு அவர் வந்து ஏத்துக்க மாட்டாரு. அவர் வந்து அதை ஒத்துக்கவும் மாட்டாரு. ஏன்னா அவரோட கொள்கைகளே வேற. என்னைய நம்பி நீ ஓட்டு போட்டா போடு அப்படின்னு ஒவ்வொரு தடவையும் நம்ம வந்து இதை வந்து உறுதிப்படுத்திக்கிட்டே தான் இருக்கிறோம். நம்ம என்னைக்குமே தனிச்சுதான் போட்டி, கூட்டணி கிடையாது. மற்ற கட்சிகள் ஆதரவு அளிச்சா இங்க வந்து தூய சக்தி, ஊழல் சக்தி, தீய சக்தி அப்படின்னு 3 சக்தி இருக்கு. இந்த தீய சக்தியும் ஊழல் சக்தியும் நமக்கு ஆதரவு அளிச்சா அதுவே இங்க நம்ம கொள்கை கோட்பாடுக்கு எதிராயிரும். அப்ப அதை நம்ம ஒரு நாளும் ஏத்துக்கிறவே கூடாது. ஒருவேளை தலைமை இதை என்ன செயல்படுத்துறாங்கன்னு தெரியாது. நம்மளோட பின்னாடி இருக்கிற நம்ம மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, அண்ணன் வந்து நம்மளோட கொள்கைக்கு எதிரான கொள்கைகள் கொண்டவங்க அந்த கட்சியினர், அவங்களை எப்படி ஏத்துக்குருவாங்க? அண்ணன் வந்து அந்த நம்ம கொள்கைக்கு அப்படியே அப்பாற்பட்டவங்க தான் அந்த கட்சியினர். அவங்க இடம் கொடுத்து நம்ம ஜெயிக்கிறதுங்கிறது வந்து மக்கள் ஏத்துக்கவும் மாட்டாங்க. நம்மளோட மக்கள், நாம் தமிழர் கட்சி குறிப்பா இருக்கிறவங்க இந்த ஒரு வெற்றியை ஏத்துக்கொள்ள மாட்டாங்க. அவங்க எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்ம என்னைக்குமே தனிச்சு நிக்கணும் அப்படிங்கறதுதான். ஏன்னா இதுக்கு அப்புறம் என்ன பிரச்சனை, முன்னாடி நம்ம ஜெயிச்சுட்டோம் அப்படிங்கிறது வேற. ஏற்கனவே நம்ம வந்து டிஎம்கே ஏடிஎம்கே நமக்கு காசு வழங்குறாங்கிற ஒரு அலிகேஷன் நம்ம மேல இருக்கு. அது உண்மையாக்கப்பட்டுரும். ஈஸியா வந்து நம்ம மேல அவதூறுகள் பரப்பப்பட்டுரும். டிவிகேவுடைய செயல்பாடு எந்த மாதிரி இருக்கு? மக்களுக்கு போய் சேர்ந்திருக்கா? மக்கள் அவங்க மக்களுக்கு சேர்ந்திருக்கா. அந்த ஒரு குறிப்பிட்ட இந்த திரை போதையில இருந்த நண்பர்களுக்கு அவரோட செய்கைகள் போய் சேருது. எப்படின்னா பட பாணியில இப்படி சொல்றதும், அவர் வந்து படத்துல பேசுற டயலாக் மாதிரியே பேசுறதும்,
இந்த மாதிரி மாரத்தான் ஓடுறதும் இதெல்லாம் படத்திலயும் பண்ணிக்கிட்டு இருந்தாரு, அதை வந்து ரியல்லையும் பண்றாரு. அவருக்கான மக்கள்ல அது போய் சேரு தவிர உண்மையான மக்களுக்கு அரசியல் களத்துல அவங்க என்ன எதிர்பார்த்தாங்க, எதுக்காக போட்டாங்க, அந்த ஓட்டு போட்டாங்கங்கிறது அந்த மக்களுக்காக செயல்படல. இவர் வந்து அடிப்படை தகுதிகள் தான் ரொம்ப முக்கியம்னு ஃபர்ஸ்டே சொன்னாரு. மின்சாரங்கிறது அடிப்படையா அத்தியாவசியமா அனாவசியமா? அது மின்சாரம் வந்து போன தடவை நீங்க கட்டின பில்லுக்கும் இந்த தடவை கட்டின பில்லுக்கும் நீங்க ஒரே யூனிட்ல இருக்க பில்லை எடுத்து பாருங்க, கால்வாசி கட்டணம் அதிகமாயிருக்கு. அப்ப இங்க மின்சார கட்டணம் பேசவே இல்லை. எல்லாரும் மின்சாரம் தடை செய்யறத பத்தி மட்டுமே பேசுறாங்க. ஏன் இங்க மின்சாரம் கட்டணம் அதிகமானதை பத்தி பேசல? அப்ப இங்க வந்து அது மறைக்கப்படுது. இங்க மின்சார கட்டணத்தை பத்தி பேசக்கூடாதுங்கிறது ஒரு மறைக்கப்பட்டுருச்சு. அதை பத்தி நீங்க எல்லாருமே உங்க பழைய இது பில்லையும் இந்த பில்லையும் எடுத்து ஒப்பிட்டு பாருங்க. அதுதான் அவர் வந்து ஒரு அத்தியாவசிய பொருளை சரி பண்றதா? மின்சாரங்கிறது எவ்வளவு ஒரு அத்தியாவசியமாயிருச்சு வாழ்க்கையில. ஒரு 10 நிமிஷம் கட்டானா அது எவ்வளவு ஒரு பிரச்சனை ஆகுது. தொழில் செய்யறவங்களுக்கா இருக்கணும், வீடுகள்ல இருக்கவங்களுக்காகவும் மின்சாரம் வந்து தடை பண்றது எவ்வளவு பிரச்சனை ஆகுது. அப்ப அது என்ன அரசு, இது என்ன சரியா செஞ்சிருக்கு? மின்சாரத்தையே தடை பண்ணிருச்சு. இன்னும் அடுத்தடுத்த கட்டத்துல இன்னும் தண்ணி இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் தடை பண்ணிக்கிட்டே இருக்க போகுது. அப்புறம் இது இந்த அரசு வந்து மக்களுக்கான அரசு கிடையாது, இது கார்பரேட் நிறுவனங்களுக்கான அரசா தான் செயல்பட்டு. கண்டிப்பா போட்டியிடுறாரு அண்ணன் சீமான், அம்பாசமுத்திர தொகுதியில நிக்கிறாரு. போட்டியிடுறது ஹெல்தியான விஷயம் தானே, அதுல ஒண்ணும் தப்பு இல்லையே. மக்கள் வந்து டிவிக்கு மேல கொஞ்சம் மனக்கசப்புல தான் இருக்காங்க. சோ இது ஒரு நல்ல வாய்ப்பா இருக்கும் அண்ணன் சீமான் ஓட்டு போடுறது. தொடர்ந்து நீங்களே பாத்தீங்கன்னா ஒரு 40 நாளா எவ்வளவு ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அதுக்கெல்லாம் விஜய் அவர்கள் வாய திறந்து எதுவுமே பேசல. அட்லீஸ்ட் ஒரு ஆறுதலாவது இனிமேல் இந்த மாதிரி தப்புகள் நடக்காது, அதுக்கு நான் உறுதி அளிக்கிறேன் அப்படின்னாவது சொல்லியிருக்கலாம். எதுவுமே பேசல. அவர் பாட்டுக்கு அவர் போக்குக்கு இருக்காரு. சட்டசபையில மட்டும் வந்து ஆக்ஷன் காட்டுறாரு, பொது வழிகள்ல எதுவும் பேசுறது கிடையாது. வேற நல்ல நலத்திட்டங்கள் என்ன கொண்டு வந்திருக்காங்கன்னா, ஃப்ரீ பஸ் ஆல்ரெடி திமுக கொடுத்ததுதான், இவர் புதுசா ஒன்னும் செய்யல. 40 நாள்ல எனக்கு எதுவும் பெருசா செஞ்ச மாதிரி தெரியல. இன்னும் செய்வாரான்றது டவுட்டா தான் இருக்கு. தமிழருக்கு சப்போர்ட் பண்ணுவாருன்னு தெரியல. தமிழரே இல்லாத ஒருத்தருக்கு ஏன் அவ்வளவு பெரிய அதிகாரம்? ஃபார் எக்ஸாம்பிள், அவர் ஜோசியருக்கு கூட தான் ஒரு பெரிய பதவியை கொடுத்தாரு. அதை எதிர்த்து பிரேம்ல தான் வந்து கேள்வி கேட்டாங்க. கேள்வி கேட்ட உடனே ஐ வில் ரீதிங்க் அபவுட் இட் சொல்லிட்டு மாத்திக்கிட்டாரு. இதே மாதிரி இதையும் மக்கள் வந்து ரைஸ் பண்ணணும். அகைன்ஸ்டா ரைஸ் பண்ணா மாத்த வாய்ப்பு இருக்கு, இல்ல மாத்தாமையும் போகலாம்.